வணக்கம். உங்க மெமரி பவரை முழுசா வெளிக்கொண்டு வர நீங்க தயாரா? சாவியை எங்க வச்சோன்னு தேடுறதுல இருந்து முக்கியமான தகவல்களை ஞாபகம் வச்சுக்கிறது வரைக்கும் நம்ம நினைவாற்றலை இன்னும் ஷார்ப்பாக்க முடியும். அதை எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சாவி எங்க வச்சோம், நேத்து பார்த்தவரோட பேர் என்ன, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம அடிக்கடி மறக்கும்போது ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க, இதுக்கு ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. அது என்ன தெரியுமா? இந்த முழு விஷயத்தோட முக்கியமான கருவே இதுதாங்க. மெமரி பவருங்கிறது நாம பொறுக்கும்போதே ஃபிக்ஸ் ஆகிற ஒண்ணு இல்ல. அது ஒரு ஸ்கில். அதாவது சரியான ட்ரைனிங் கொடுத்தா யாரு வேணாலும் வளர்த்துக்க கூடிய ஒரு திறமை. சரி, எந்த ஒரு டெக்னிக்கையும் நம்ம ட்ரை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங் மெமரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான அஸ்திவாரம் என்னன்னா நம்மளோட மனநிலை தான். ஆமா, நீங்க என்ன நம்புறீங்களோ அதுதான் உங்க மூளையோட திறனையே தீர்மானிக்குது. ஒரு வலுவான மனநிலைக்கு இந்த 4 விஷயம்தான் தூண்கள் மாதிரி. முதல்ல தன்னம்பிக்கை. ஐயோ, எனக்கு மறதி ஜாஸ்தின்னு சொல்றதை நிறுத்திட்டு என்னால ஞாபகம் வச்சுக்க முடியும்னு நம்ப ஆரம்பிக்கணும். 2வது ஆர்வம். யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச சினிமா கதை எப்பவாவது மறக்குதா? இல்லதானே? ஏன்னா அதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. 3வது செயலோக்கம், அதாவது மோட்டிவேஷன். ஒரு விஷயத்தை நாம ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்னு நமக்கு தெளிவா தெரிஞ்சா போதும், அது மூளையில ஆழமா பதிஞ்சிடும். கடைசியா விழிப்புணர்வு. அவசரமா இருக்கும்போது தான் நாம நிறைய விஷயத்தை மறக்கிறோம். இப்போ இந்த நிமிஷத்துல கவனமா இருக்கிறது தான் மெமரியோட முதல் படி. இந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து நாளைக்கு அதிகாலை 4 மணிக்கு என்ன வந்து பாருங்க, உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொன்னா அது நீங்க மறப்பீங்களா? சான்ஸே இல்ல, மறக்கவே மாட்டீங்க. இதுதாங்க மோட்டிவேஷனோட பவர். ஒரு விஷயத்தோட தேவை நமக்கு புரியும் போது அது தானா மனசுல பதிஞ்சிடும். சரி, மனச பத்தி பார்த்தாச்சு. இப்போ உடம்புக்கு வருவோம். நம்ம மூளை சூப்பரா வேலை செய்யணும்னா அதுக்கு சரியான ஃபியூவல், அதாவது எரிபொருள் தேவை. நம்ம உடம்போட ஆரோக்கியம் தான் நம்ம மூளையோட சக்தி. நம்ம மூளையோட ஹெல்த்தை பூஸ்ட் பண்ற சில சூப்பர் உணவுகள் இதோ பாருங்க. பாதாம், பசலைக்கீரை, வல்லாரைக்கீரை, இது ஒவ்வொன்றுலையும் நம்ம நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் கவனத்தை அதிகப்படுத்தவும் தேவையான சத்துக்கள் நிறைய இருக்கு. உதாரணத்துக்கு பாதாம் பருப்பை எடுத்துக்கலாமே. வெறும் 100 கிராம் பாதாம்ல 490 மில்லிகிராம் பாஸ்பரஸ் இருக்கான். அடேங்கப்பா! இந்த பாஸ்பரஸ் தான் நரம்பு மண்டலத்தை வலுவாக்குற ஒரு முக்கியமான சத்து. பாத்தீங்களா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம மூளையில எவ்வளோ பெரிய இம்பாக்டை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு இது ஒரு செம உதாரணம். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல சாப்பாடு, கரெக்டான தூக்கம், அப்புறம் தினமும் கொஞ்சம் உடற்பயிற்சி. இந்த 3 சேர்ந்தாதான் நம்ம மூளை ஆரோக்கியமா இருக்கும், நினைவாற்றலும் ஷார்ப்பா இருக்கும். சாப்பாடு மட்டும் முக்கியம் இல்ல, ஒரு முழுமையான ஆரோக்கியம் தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நாம 3வது, அதாவது கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. இதுல நீங்க இன்னிக்கே ஆரம்பிக்கக்கூடிய சில பிராக்டிக்கல் எக்ஸசைஸை பத்தி பார்க்க போறோம். நம்ம மூளைக்கு வேலை கொடுக்க கொடுக்க அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். இது பேரு பிராணமுத்திரை. மனச ஒருநிலைப்படுத்துறதுக்கு இது ஒரு பழமையான யோக பயிற்சி. ரொம்ப சிம்பிள். உங்க மோதிர விரலையும் சுண்டு விரலையும் கட்டை விரல் நுனியோட சேருங்க. மத்த 2 விரலையும் நீட்டி வச்சுக்கோங்க. நேரா உட்காந்து ஒரு 8 நிமிஷம் சும்மா நார்மலா மூச்சு விட்டா போதும். இப்படி செய்யும்போது மூளைக்கு போற பிராண சக்தி, அதாவது உயிராற்றல் அதிகமாகும்னு சொல்லப்படுது. இது நம்ம கவனத்தையும் நினைவாற்றலையும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு சுலபமான வழி. சரி, உங்க மூளைக்கு சேலஞ்ச் கொடுக்குற மாதிரி சில மென்டல் எக்ஸசைசஸ் பார்க்கலாமா? 100ல இருந்து 2 பின்னாடி எண்ணுங்க. அப்புறம் 4 5 7 ட்ரை பண்ணி பாருங்க. இல்லனா ஒரு நியூஸ் பேப்பர் பேராகிராஃபை எடுத்துக்கிட்டு அதுல ஆங்கிற எழுத்து எத்தனை தடவை வருதுன்னு எண்ணுங்க. இன்னும் சொல்லப்போனா ஒரு டிவி விளம்பரத்தை பார்த்துட்டு அதை இன்னும் எப்படி கிரியேட்டிவா பண்ணலான்னு யோசிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பயிற்சிகள் உங்க மெமரியா பயங்கரமா கூர்மையாக்கும். ஸோ மொத்தத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க நினைவாற்றல் உங்க கையில தான் இருக்கு. அதை ஷார்ப் ஆக்குற சக்தி உங்களுக்குள்ளேயே இருக்கு. நம்மளோட மெமரி பவரை அதிகப்படுத்துற அந்த 3 தூண்களை ஒரு தடவை டக்குன்னு பார்த்துடலாம். தூண் உங்க மனசு, உங்க மெமரி மேல ஒரு பாசிட்டிவ் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. 2வது தூண் உங்க உடல். மூளைக்கு நல்ல சத்தான சாப்பாடும் நல்ல பழக்க வழக்கங்களும் ரொம்ப முக்கியம். 3வது தூண் பயிற்சி. தினமும் சின்ன சின்ன எக்ஸசைசஸ் மூலமா உங்க மூளைக்கு ட்ரைனிங் கொடுங்க. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. உங்க மெமரிய கூர்மையாக்க இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து நீங்க முதல்ல செய்ய போற ஒரு விஷயம் என்ன? யோசிங்க, உங்க பயணத்தை இன்னிக்கே ஆரம்பிங்க.